ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை கோயம்பேடில் தாங்க இருக்கிறோம். இங்கேருந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆன்போர்ட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா கேரளா மாநிலத்தில் இருக்கிற வெனிஸ் ஆஃப் ஈஸ்ட்டுக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படின்னா என்னென்னா ஆலப்புழாக்கு தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஆலப்புழா போய்ட்டு அங்கேருந்து ஒரு ஹவுஸ் போட் வந்து எடுத்துருக்கோம். அங்கே நாங்கள் தங்கி ஸ்டே பண்ணிவிட்டு அது ஒரு ரிவ்யூ விலாக் எடுத்து திரும்ப வந்து ரிட்டன் வந்து நம்ம வரப்போகிறோம். உங்களுக்கெல்லாம் டவுட் வரும், ஏன் ப்ரோ ஆலப்புழாக்கு தான் ட்ரெயின் இருக்குது, ஆலப்பி எக்ஸ்பிரஸுக்கு அதில் புக் பண்ணியிருக்கலாமேன்னு. அதை நான் ட்ரை பண்ணேங்க, தட்கல் கிடைக்கவே இல்லை. ஸோ கிடைக்காதனால தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போக போகிறோம். எந்த பஸ்ஸுனா ஆம்னி பஸ்ஸான எஸ்பிஎம்மில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ் இல்லை, இது வேறு எங்கேயோ போகிற பஸ். நம்ம பஸ் வந்து உள்ளே நிற்குது. இந்த எஸ்பிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி இருக்குல்ல, ஆப்போசிட் வந்து தனபால் பார்க்கிங் யார்டு இருக்கும், அங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ பஸ்ஸு வரட்டும், நம்ம எக்ஸ்ட்ரா இன்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே தனபால் பார்க்கிங்கில் வந்து எஸ்பிஎம் ஆஃபீஸ் இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட்டிங் லான்ச் இருக்குது, வெளியவும் இருக்குது. ஸோ இங்கே பக்கத்தில் வந்து அவங்க ஆஃபீஸ் இருக்குது, புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதுதாங்க வெயிட்டிங் லான்ச்சு. ஏசி டிவியோடு கொடுத்துருக்காங்க. இதுதான் புக்கிங் ஆஃபீஸு. கஸ்டமர் லான்ச்சில் தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பஸ் டைம் இதுனா 7:15, மணி இப்போ 6:45 ஆகுது. உள்ளே வந்து கூப்பிட்றாங்க. இப்போ வந்து 7 மணி கன்னியாகுமரி பஸ்ஸுக்கு வந்து உள்ளே இல்லை, டிரைவர் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போனார். உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. நல்லா ஜம்முன்னு இருக்குது, ஏசிலாம் போட்டு நல்லா சில்லுன்னு இருக்குது. ஆலப்புழா போட்டர்ஸ் வந்து நான் வந்து தனியாக தங்க போகிறது இல்லைங்க. நம்ம விளாகர் சங்கத்துலேருந்து ஒரு சில அங்கத்தினர்லாம் வராங்க. அவங்களாம் யாருங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்த விளாகில் தாங்க தெரியும். ஏன்னா அவங்க எல்லாருமே பக்கத்து ஏரியாவில் இருக்கிறவங்க. அவங்க வந்து அடுத்த ஆலப்புழாக்கு டேரெக்டாக வந்துடுவாங்க. நம்ம பஸ் வருதுங்க பாருங்கள், கெத்தாக இருக்குது பாருங்கள். ஒயிட் பியூட்டி கரெக்டாக 7 மணிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நம்ம பஸ்ஸை பாருங்கள், நல்லா தகன்னு தங்கறத மாதிரி இருக்குது. ஒயிட்டு எல்லோ கிரே வந்து கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கலரு செம்மையாக இருக்குங்க. நம்ம பஸ் வந்து பாரத் பென்ஸுங்க. பாரத் பென்ஸில் வந்து பிரகாஷ் வந்து பாடி கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம பஸ்ஸோட சைடு வந்து ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. விமன் சேஃப்டி, சிசிடிவி கேமரா இருக்குங்கிறாங்க. லைவ் ட்ராக்கிங், சார்ஜிங் பாயிண்ட்டு, மினரல் வாட்டர் பாட்டில், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்க. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. வாவ் செம்மையாக இருக்குங்க. ஸோ இதாங்க நான் புக் பண்ணியிருக்க சீட்டு L4. நம்ம பஸ்ஸோட டைமிங் மாற்றிட்டாங்க. நான் ட்ராவல் பண்ணுறப்ப 7:15 இருந்த டைம் இப்போ 1 ஹவர் முன்னாடி மாற்றிட்டாங்க. 6:15க்கு கிளம்போம். ஸோ ஸ்க்ரீனில் போடுற டைமோட 1 ஹவர் முன்னாடி கனெக்ட் பண்ணிக்கோங்க. காய்ஸ் ஆன் டைமுக்கு டிபார்ட் ஆகிருக்கோம். காய்ஸ் நம்ம பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். இது என்ன சுவிட்சுங்க? இது அலாரம் சுவிட்ச் இல்லை சுவிட்ச். ஸோ ஓகே, லைட் சுவிட்ச். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லைட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே போகிறதுக்கு. 2 பேரும் காமன் தான். கிளாஸியாக இருக்குங்க. இங்கே ஹேண்ட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று, அப்புறம் ஜெட் ஸ்ப்ரேங்க, வாஷ் பேஷனு, டாய்லெட் சீட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் சுவிட்சுங்க. இங்கே பார்த்துங்க, ஃப்ளஷ் யூரினல் ஆஃப்டர் யூஸிங். யூரினல் ஒன்லி தாங்க. அதுக்கு மேலே எதுவும் தேவையில்லாமல் யூஸ் பண்ணோன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியும். யூஸ் பண்ணோன்னா 2000 ரூபா ஃபைனுங்க. 2000. நம்ம வண்டியோட செகண்ட் பைலட், அதாவது டிரைவர் அண்ணன் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாங்கிறத கேட்கலாம் வாங்க. வணக்கம். இந்த சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம், இரவு வணக்கம். என் பேர் அலி அப்பாஸ்.
நான் எஸ்பிஎம் ட்ராவல்ஸில் சென்னை டு திருவள்ளா கேரளா ரூட் ஓட்டிகிட்ருக்கிறேன். எங்களுடைய சர்வீஸில் பார்த்தீங்கன்னா சில பேசஞ்சர்ஸ் ஹாப்பியாக பேசுவாங்க, சில பேசஞ்சர் அவங்களோட ரேஷில் இருப்பாங்க. பட் அதை நாங்கள் அப்செட் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுடைய ஒர்க் டைம் எப்படியோ அது பிரகாரம் தான் நாங்கள் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் அ டைம் வண்டி அட்வான்ஸாக வந்துடும். அப்படி அட்வான்ஸாக வந்தால் என்னுடைய போர்டிங் டைம் 8 மணிக்கு தானே, உன்னை யார் 7:50க்கு வர சொன்னது அப்படின்வாங்க. சில பேசஞ்சர் வெரி குட், இன்னும் 5 மினிட்ஸ் நான் ரீச் ஆகிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேசஞ்சர் நாங்கள் லேட்டாக ரீச் ஆகிட்டா போர்டிங் டைமில் என்ன மெச்சூர் பண்ணிக்கிறேன், என்ன டயத்துக்கு நீ வந்திருக்கேன்னு கேட்பாங்க. இன்னும் சில பேசஞ்சர் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லுவாங்க. சில பேசஞ்சர் அவங்க பொருளை என்ன மிஸ் பண்ணியிருந்தாலும் எஸ்பிஎம் ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் 8 கேமராஸ் இருக்குது. எந்த ஒரு பொருள் மிஸ் ஆனாலும் அவங்களுக்கு அந்த பொருளை நாங்கள் திருப்பி கேரண்டியாக நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. வண்டியில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு சில பேசஞ்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய ஃபீல்ஸை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அவங்களுக்காக நாங்கள் அட்வான்ஸாக வெயிட் பண்ணுறோம். ஒரு பேசஞ்சரோட லிமிட் வந்து 10 மினிட்ஸ். அதுக்கு மேலே வெயிட் பண்ணி மற்ற பேசஞ்சர் நாங்கள் வெயிட் பண்ண விரும்பலை. ஏன்னா அந்த ஒரு பேசஞ்சர் நான் வெயிட் பண்ணால் மீதி இருக்கிற போர்டிங் பாயிண்டில் லேடிஸ் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். அது சில பேர் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நான் இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு சில பேசஞ்சர்னா ஆப்போசிட்டில் உட்காந்து டீ சாப்பிட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சார் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா, நான் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆப்போசிட்டாக அந்த டைம் 2 நிமிஷம் லேட் பண்ணிட்டு வந்து வண்டியில் ஏறுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்கிறது என்னென்னா, சாரி அண்ணா. அந்த சாரியை நாங்கள் அடுத்த பேசஞ்சர்கிட்ட சொல்ல முடியுமா? ஏன்னா நாங்கள் கொடுக்குற சர்வீஸை நம்பி தான் அவன் நெக்ஸ்ட் டைம் நம்ம பஸ்ஸில் அவங்க ஜேர்னி பண்ணணும். அதை ப்ளீஸ் எல்லா பேசஞ்சரையும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்களும் போலீஸ்காரன்லேருந்து ஆர்டிஓலேருந்து கேரளா கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வரைக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை யாராவது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. கொஞ்சம் எங்களையும் ஒரு மனுஷனாக மதித்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. சில பேர் எங்களை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க, சில பேர் ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. அப்படி பார்க்காதீங்க. உங்களுக்கு எஸ்பிஎம் ட்ராவல்ஸில் ஏதாச்சும் ஒரு குறை இருந்தால் தாராளமாக கஸ்டமர் கேர்லேயோ இல்லை கம்ப்ளைண்ட்ஸ்லையோ நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு இஷ்யூ எஸ்பிஎம் ட்ராவல்ஸில் கிடைக்காது. வண்டியை நீங்கள் பார்த்துங்க. இன்னும் சில ட்ராவல்ஸில் பார்த்த அப்படின்னா உங்களுக்கு சார்ட்டில் ஒரு பஸ்ஸை காட்டுவாங்க, யூனிக்கான லக்ஸுரியாக காட்டுவாங்க. அந்த பஸ்ஸை நீங்கள் நேரில் போய் போர்டிங்கில் ஏறும்போது தான் தெரியும் அந்த பஸ் ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் எங்கள் எஸ்பிஎம் ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புது பஸ் தான். கொஞ்சம் வண்டி பழசானா கூட எங்கள் முதலாளி அதை கொடுத்து உடனே புது வண்டி இறக்குவார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருடைய பேசஞ்சருடைய சாட்டிஸ்ஃபைட் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருடைய 40 வருஷம் உழைப்பு இது. ஒரு நாள் அது வீணாக்க விரும்ப மாட்டார். 1% கூட அதை வீணாக்க விரும்ப மாட்டார். நாங்கள் போட்டிருக்கிற யூனிஃபார்ம்லேருந்து எங்கள் சேலரியிலேருந்து சொன்ன டயத்துக்கு எங்கள் வீட்டில் எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க உழை வச்சுட்டு நம்பிக்கையாக உட்காரலாம். ரெண்டாவது விஷயம், எங்களுக்கு இங்கே கேன்டீன், வெளியில் போய் சாப்பிடாதீங்க, வீட்டு சாப்பாடு மாதிரி எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு இங்கே கேன்டீன் கொடுக்குறாங்க. எங்கள் யூனிஃபார்ம்லேருந்து எங்களுடைய ஒர்க் இது வந்து எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சப்போஸ் எங்கள் வண்டியில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் கூட 10 மெக்கானிக்ஸ் வண்டி எங்களுடைய பார்க்கிங்கில் இருக்கிறாங்க. எங்களுக்குன்ட்டு ஓன் பார்க்கிங், எங்களுக்குன்ட்டு ஓன் மெக்கானிக்ஸ், எங்களுக்குன்ட்டு எல்லாமே. ஒரு வண்டியோட என்னென்ன இருக்குதோ எல்லாமே. எதுக்கும் நாங்கள் வெளியில் போக மாட்டோம். அந்த வண்டிக்கு அந்த ஒர்க் இருக்குதா அதை அன்றைக்கே ஸ்பாட்டில் முடிக்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த அஜாக்கிரதையும் எங்கள் ட்ராவல்ஸில் கிடையாது. அன்றைக்கே பார்த்து கொடுத்துருவாங்க. எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இது வரைக்கும் வந்ததில்லை. இதுக்கப்புறமும் பேசஞ்சர்களுடைய ஒத்துழைப்பு எஸ்பிஎம் ட்ராவல்ஸ்க்கு கண்டிப்பாக தேவை. நன்றி. மதுரவேல் ஏறுறவங்க 7:45. காய்ஸ், இப்போ நம்ம இன்டீரியரில் இருக்கோம். செம்மையாக இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுங்க. ஸோ இங்கேருந்து டபுள் பெர்த் ஸ்டார்ட் ஆகுது. செம்ம நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி சோஃபா வச்சு கொடுத்துருக்காங்க. பில்லோஸ்லாம் இருக்குது. டபுள் பெர்த்தில் வந்து இடையில வந்து நமக்கு செப்பரேட் இருக்குது. இந்த கம்பி கொடுத்து நமக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இங்கே லக்கேஜ் ஹோல்டர் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு சார்ஜிங் போர்ட்டுங்க கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி இருக்குது, நார்மல் ப்ளக் டைப் இருக்குது. அங்கே வந்து மொபைல் ஹோல்டர் இருக்குங்க. ஏசி வெண்ட்டு வந்து கால் வைக்கிற இடத்துல வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தலை வைக்கிற இடத்துலையுமே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து வாஷ்ரூம் இந்த பக்கம் இருக்குன்னு L3 U3 L2 U2. நான் புக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா L4ங்க. காய்ஸ் போரூர் டோல்கேட் வந்திருக்கோம் 750. இன்னும் ஒரு பேசஞ்சருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோடய சீட்டுக்கு வந்துட்டேங்க. ஸோ சீட்டில் நமக்கு என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ரெஸ்ட் தாங்க செம்மையாக இருக்குல்ல, சாண்டல் கலரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எலிவேட்டர் பில்லோலாம் வராதுங்க. அது போல் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பில்லோ கொடுத்துருக்காங்க. இப்போ எலிவேட்டர் பில்லோ இல்லாதனால என்னென்னா நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துக்கலாம், சீட்டோட நம்ம டச் ஆகி நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பில்லோவுமே நமக்கு நல்லா லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பிளாங்கெட் வந்து அவங்க பிராண்டிங் போட்ட பிளாங்கெட்டு. அப்புறம் லக்கேஜ் ஹோல்டர். பஸ் ஏறதுமே நமக்கு ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்தாங்க. சேஃப்டி வைஸ்க்கு வந்து அங்கே எமர்ஜென்சி கேமரா இருக்குதுங்க. அப்புறம் எல்லோ கலரில் ஸ்க்ரீன்ஸு. அப்புறம் இங்கே நமக்கு அஸ் யூஸ்வல் கொடுக்குறதாங்க ரீடிங் லைட்டு. அப்புறம் வந்து இங்கே ஏசி வெண்ட் இருக்குங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிட்டா இப்போ ஏசி ஃப்ளோ வருது. இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 வேவாக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பெர்த்லேயும் நமக்கு சார்ஜிங் சாக்கெட் வந்து ப்ளக் டைப் இருக்குது, USB டைப் இருக்குது. அதே மாதிரி மொபைல் ஹோல்டரும் இருக்குங்க. பெருங்களத்தூர் 8:15 கிராஸ் பண்ணி போகிறவங்க. வண்டலூரில் இருக்கிற போர்டிங் ஆஃபீஸில் வந்து ஸ்பெஷலாக வந்து வெயிட்டிங் லான்ச்லாம் இருக்குங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாம்பாக்கம் 8:23. நம்ம பஸ்ஸில் வந்து கிளாம்பாக்கம் வந்து எந்த போர்டிங் பாயிண்ட் இல்லைங்க, அதனால் நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். நம்ம பஸ்ஸோட டைமிங் பற்றி பார்க்கலாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா சென்னை டு திருவள்ளா வரைக்கும் போகிற பஸ்ஸு. பட் நான் வந்து ஆலப்புழாவில் இறங்கிடுவேன். நம்ம சென்னை கோயம்பேடு தனபால் பார்க்கிங்கில் டெய்லி நைட்டு 7:15 எடுக்கிற பஸ்ஸு அடுத்த நாள் காலையில் 9-9:30 கிட்ட வந்து நமக்கு திருவள்ளா போகிறாங்க. பட் நமக்கு ஆலப்புழா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 8:30 போயிடுவாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த டிராஃபிக். போர்டிங் பாயிண்ட் பற்றி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் நமக்கு 7:15 கோயம்பேடு தனபால் பார்க்கிங் ஆரம்பிச்சு போரூர் டோல்கேட் KCPT நம்ம கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வரைக்கும் வந்துட்டு கடைசியாக நமக்கு விழுப்புரம் பைபாஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. SRM யூனிவர்சிட்டி 8:40 வந்திருக்கோம். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:15 ஆகுதுங்க. திண்டிவனத்துக்கிட்ட வந்து நமக்கு டின்னர் பிரேக்காக விட்டுருக்காங்க. நீங்கள் இந்த பஸ்ஸில் புக் பண்ணிங்கன்னா நோ டின்னர் பிரேக், நான் ஸ்டாப் சர்வீஸ்னு காட்டும். அப்படிலாம் கிடையாதுங்க. வண்டிக்கு வந்து டின்னர் பிரேக் இருக்குது. அதை நினச்சி யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். நான் அப்படி நினச்சி தான் பார்த்தீங்கன்னா பன்னுலாம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அண்ணன் சொன்னார் அதெல்லாம் நிப்பாட்டுவோம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 10:15 வந்துருங்க. ரெகுலராக வந்து இங்கே 10 மணிக்கு வருவாங்களாம். இன்றைக்கி ஒரு 1/4 மணி நேரம் டிலேங்க. இன்னொரு ஒரு மேஜரான அப்டேட் என்னென்னா, இந்த பஸ்ஸுக்கு நாளையிலேருந்து
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 ஜனவரியா, நாளைக்கு 31 ஜனவரி. நாளையில இருந்து இந்த பஸ்ஸோட டைமிங் வந்து மாற்றுறாங்க. ஈவினிங் 6:15 இனிமேல் கோயம்பேடுலேருந்து கிளம்புவாங்க. ஏன்னா நான் இப்போ தான் சைட்டு செக் பண்ணேன், டைமிங் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த vlogல பார்க்குற எல்லா டைமிங்கில் இருந்தும் 1 hour வந்து முன்னாடி நீங்கள் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. டின்னர் இருந்துக்கலாம். மேக்ஸிமம் பேசஞ்சர் அதிகமாக இருந்தாங்கன்னா இங்கே தான் எங்களுடைய பாண்டிச்சேரியில் வர பேசஞ்சர் எல்லாருமே இங்கே தான் போர்டிங் பாயிண்ட் இங்கே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பேசஞ்சர் 2 பேசஞ்சர் இங்கே வந்துட்டாங்க. ஓகே, பேசஞ்சர் கம்மி இல்லைன்னா இந்த இடத்துல தான் எல்லாம் பாண்டிச்சேரியில் வர எல்லாருமே தான். ஓகே, இப்போ மார்னிங்கில் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட் முன்னாடி தான். காய்ஸ், இப்போ நீங்கள் திண்டிவனம் பைபாஸ் பார்த்துருப்பீங்க. ரெகுலராக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து புக் பண்ணி வர்றவங்களை வந்து இங்கே தான் வந்து போட் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன்னா நம்ம டின்னர் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே தான், அதனால் வந்து கேப் வந்து அவங்கள நம்ம டின்னர் ஸ்பாட்டுக்கே வந்து இறக்கி விட்டாங்க. என்ன சொல்கிறதுனா, ஒருத்தர் 2 பேர் 4 பேர்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இன்னோவா காரில் வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்போ ட்ராவலர் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. விழுப்புரம் 11:25 வந்திருக்காங்க. ஹோட்டல் அண்ணாமலை ஸ்டாப்பு. 1/2 hour டிலே தான். பாலையார் 5:15 காய்ஸ். பார்த்தீங்கன்னா பாலக்காடு வந்திருக்கோம். 5:20 பாலக்காடு பைபாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸ்லீப் லைக் ஏ பேபின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க. செம்ம தூக்கம், நல்லா தூங்கிட்டு ஜேர்னி மதியம் நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சுங்க. இந்த பாரத் பென்ஸோட சஸ்பென்ஷன் சூப்பராக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸோட எம்ஜி கிளைடர் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருப்பேன். பட் இது வந்து பிரகாஷில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நல்லா தூங்கி இருந்துச்சேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாலக்காடு கிட்ட வந்துட்டாங்க. உங்களுக்கு டவுட் வரும், நமக்கு இந்த சேலம் ஈரோடு எதுவுமே உள்ளே போகுதானே? எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபுல்லி பைபாஸ் தான். சேலம் பைபாஸ், ஈரோடு பைபாஸு, ஈவன் கோயம்புத்தூர் கூட நமக்கு பைபாஸ் தாங்க. அங்கே நமக்கு நீலாப்பூரில் எடுத்து எல்என்டி பைபாஸ் வழியே வந்துட்டு அப்படியே இந்த மதுக்கரை வந்து இங்கே ஜாயின்ட் ஆகிடுறாங்க. வாழையார் வந்து ஜாயின்ட் ஆகிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து திருச்சூருங்க. திருச்சூர் குதிரை காசை கவர் பண்ணுறதுக்காக நான் ரெடியாக இருக்கேன். பார்க்கலாம். அதுக்கப்புறம் திருச்சூர் டோல் வந்து 24 hours உங்களுக்கு நேந்திர ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது. அடக்கஞ்சேரி டோல். காய்ஸ், இப்போ நம்ம குதிரன் காட்ஸ் கிட்ட வந்து நெருங்கிட்டோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரூட்டில் வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஸோ நீங்களே என் குறைய சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம திருச்சூருக்கு உள்ளெல்லாம் போகலாங்க. திருச்சூரும் பைபாஸ் தான். திருச்சூர் சாலக்குடி ரோட்டில் வந்து போய்கிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:20. சாலக்குடி வந்துட்டோங்க. கரெக்டாக 6:00. கைஸ், இப்போ நம்ம கொரட்டிங்கிற ஏரியா வந்து 6:50 கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கோம். நான் வந்து சார்ட் வந்து செக் பண்ணி பார்த்தேங்க. சார்ட் செக் பண்ணி பார்த்தல என்னென்னா, நமக்கு எர்ணாகுளத்தில் தான் ஃபஸ்ட்டு டிராப்பிங்கே இருக்குங்க. ஈவன் நமக்கு கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர் எங்கேயுமே இல்லை. அதனால் டக்கு டக்கு நம்ம வந்தாச்சு. எர்ணாகுளம் தாண்டி தான் ஒவ்வொரு ஏரியாவும் வந்து டிராப்பிங்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு வந்து ஆட்டோ வந்து லைட்டாக டச் ஆகிடுச்சு, தட்டிட்டாங்க போது. இங்கே ஒரு ட்ரக்கு வந்து ஆட்டோவை தட்டிடுச்சு போலாங்க. ஆட்டோக்காரங்க அங்கே நின்றுட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. கிளியர் ஆயிடுச்சு போல. ட்ரக்கு ஒதுங்கி நிப்பாட்டிட்டான். இனி அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும். காய்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா லாரியில் யானை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. கஜராஜா அங்கமாலி வந்திருக்கோம். 7:05. அங்கமாலியோட கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷனுங்க. சபரிமலை போகிற ரூட்டு லெஃப்ட்டு. ரூட்டில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். இது மாதிரி நிறையா தடவை நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண எனக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ட்ரெயினில் போகிறப்ப அந்த அங்கமாலி, சாலக்குடிலாம் ஸ்கிப்பிங்லாம் எடுத்து போடுவோம். ஸோ இப்போ இந்த ரூட்டில் வந்து இப்போ நம்ம ரோட் வேலை போய்கிட்டு இருக்கோம். ஓகே காய்ஸ், இங்கே தான் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஏர்போர்ட்டுங்க. லெஃப்ட்டில் போகுதுல தான். வியூ பாருங்கள், அழகாக இருக்குல்லங்க. சூரியனால் உதிச்சு வர்றது. கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுங்கிற வேர்டு. திரும்ப இங்கே ஒரு பழம்பெருமையான பிரிட்ஜுங்க. அது இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் பழசாகவே இருக்குது, நல்லா ரீடெவலப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி, மம்மூட்டிங்க. கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஆலுவா மெட்ரோங்க. இங்கே தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. எப்படி நமக்கு சென்னையில் வந்து ஏர்போர்ட் மெட்ரோ இருக்கோ அதே மாதிரி இந்த சைடு ஸ்டார்ட் ஆகுறது ஆலுவா. மெட்ரோவோட கிராசிங் நிற்கிதுங்க.
கைஸ் இங்கே மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஏர்போர்ட்டுக்கு, அதாவது நம்ம சென்னைக்குள்ளே என்ட்ரி ஆனால் ஏர்போர்ட் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டேஷனோ அதே மாதிரி இங்கே ஆலுவா மெட்ரோ வந்து ஃபஸ்ட்டு. இன்னும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா, கோச் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோச் தான் இருக்கும். நம்ம சென்னை மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா 4 கோச் இருக்கும், இங்கே 3 கோச்சு. இன்னொன்று மெயினாக என்னென்னா இந்த மெட்ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீசலில் ரன் ஆகுங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் லைன் இருந்திருக்காது. நம்ம இது பார்த்தீங்கன்னா பேட்டரி சர்வீஸ் அங்கே நம்ம சென்னையில், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீசலில் ரன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன், குறிஞ்சோடு கீர்த்தி நிர்மல். களமச்சேரிங்க 7:30. களமச்சேரி ஸ்டாப் வந்திருக்கோங்க 7:30. எர்ணாகுளம் வைட்டிலா ஹப் வந்து 7:45 வந்து ரீச் ஆகிருக்கோங்க. ஸோ இது இந்த டைம் கிடையாது, இனிமேல் 1 மணி நேரம் முன்னாடி மாற்றிக்குங்க. ஏன்னா நாளையிலேருந்து இந்த பஸ்ஸுக்கு வந்து டைமிங் வந்து மாறுது. இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் சொல்லிடுறேங்க. நான் வந்து ரெட் பஸ்ஸில் தாங்க புக் பண்ணேன். ஸோ புக் பண்ணும்போது என்னோட டிக்கெட் ஃபேர் வந்து 1900 ஆச்சு. இது வந்து வீக் டேஸ், வீக்கெண்டு ப்ளஸ் ஃபெஸ்டிவல் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். கைஸ் இப்போ நம்ம எர்ணாகுளத்துலேருந்து ஆலப்புழா ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ரோடு ஒர்க்ஸ் நடக்குதுங்க. நமக்கு எர்ணாகுளத்துலேருந்து ஆலப்புழா வந்து 60 கிலோமீட்டர், சரி 55 கிலோமீட்டர் கிட்ட வரும். இதனால் அங்கே ரோடு ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. கலவூர் தாண்டி போய்கிட்டு இருக்கோங்க. ஆலப்புழா கிட்ட என்ட்ரி ஆகிட்டோம். பட் இருந்தாலும் ரோடு கண்டிஷன்ஸ்லாம் பாருங்கள், இதான் இருக்குது ரோடு கண்டிஷன். ஃபுல்லாக ஒர்க்கு, ரோடு ஒர்க்ஸ் நிறையா நடக்குது. சரிண்ணே, இல்லைண்ணே இல்லை, தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. டடா.
ஆலப்புழா ஒய்எம்சிஏ ஜங்ஷனுக்கு வந்து 9:20க்கு வந்து இறங்கியாச்சு கைஸ். ஸோ 8:15 கிட்ட கொடுத்தா ஒரு 1 ஹவர் டிலே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒரு 1/2 hour டிலேங்க. அதுக்கப்புறம் இந்த ரோட் டிராஃபிக் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 1 hour டிலே வந்தாச்சு. எப்படியும் அக்செப்டபுள் தாங்க. ஸோ ஆலப்பி வந்தாச்சு. இனிமேல் ஆலப்புறம் தான் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி அவங்களாம் 6 மணிக்கெலாம் வந்து இறங்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆலப்புழா போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. டடா.